ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். உங்களுக்கு நிறைய காசு, நல்லா அபண்டன்ஸான லைஃப் வேணுமா? நீங்கள் டெய்லி பண்ணுற சின்ன மிஸ்டேக் தான் உங்களோட மணி ஃப்ளோவை பிளாக் பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி நான் சொல்ல போகிற மணி மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணி உங்கள் லைஃப்பையே ரிச்சான லைஃபாக மாற்றுங்க. இங்கே முதல்ல இருக்க விஷயமே மைண்ட் செட்டு தாங்க. முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும், மணி ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது, அது ஒரு எனர்ஜி. நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்களோ அப்படி தான் பணம் உங்ககிட்ட வரும். இப்போது நீங்கள் என்கிட்ட காசே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் யூனிவர்ஸ் என்ன பண்ண தெரியுமா? உங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த சிச்சுவேஷன்ஸ் தான் உங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ மணியை பற்றி குறை சொல்கிறத நிப்பாட்டுங்க. என்கிட்ட பணம் இல்லை இல்லைன்னு சொல்ல நீங்கள் உங்ககிட்ட பணமே இல்லாத சிச்சுவேஷன்ஸை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ அதை பற்றி தப்பான எண்ணத்தை உங்கள் மைண்டில் உருவாக்குறத நிப்பாட்டுங்க. அடுத்தது விசுவலைசேஷன் டெக்னிக். டெய்லியும் 5 நிமிஷம் உங்கள் கண்ணை மூடி நீங்கள் ஏற்கனவே ரொம்ப 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 பணக்காரனாக இருக்க மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் கோடிக்கணக்கில் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனில் மெசேஜ் வருது, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் கிரெடிட் ஆகிருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பணத்தெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக செலவு பண்ணுறதா இமேஜின் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதை வெறும் இமேஜினேஷன் மட்டும் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நடந்தால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்களோ அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு ஃபீல் பண்ணுங்கள், இமேஜின் பண்ணுங்கள், விசுவலைசேஷன் பண்ணுங்கள். அடுத்து பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன் சொல்லுங்கள். காலையில் எந்திரிச்சோனையும் சரி, நைட்டு தூங்க போகும்போதும் சரி, பணம் என்கிட்ட ஈஸியாக வருது, நான் நிறைய வெல்த்தை காந்த மாதிரி இழுக்கிறேன், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னை தேடி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக ரிப்பீட் பண்ணுங்கள். இதை சொல்லும்போது ஆரம்பத்தில் ஒரு ஃபேக்காக தான் இருக்கும், பட் ஃபேக்காக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் சொல்ல 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 உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு அதை அப்சர்வ் பண்ணி, ஓ இவங்களுக்கு நிறைய பணம் வேணும் போல், இவங்களுக்கு நிறைய சொத்து வேணும் போல், இவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும் போலன்ட்டு நம்மளை அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு டைரெக்டாக நம்மளை கவர்ந்து நம்மக்கிட்ட கொடுக்கும். ஸோ ஆரம்பத்தில் பொய்யா இருந்தாலும் சொல்ல 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 நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்ரோக்ராம் ஆகி நம்மளை அந்த ரிச்னஸ் லைஃபுக்கு ரொம்ப சீக்கிரமாக கொண்டு போயிடும். உங்ககிட்ட இருக்க பணத்தை பற்றின பிளாக்கை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு எது தெரியுமா? பணத்தை பார்த்தாலே பயப்படுறது. எப்போ பார்த்தாலும் ஜிபேயில் போயிட்டு உங்களோட பேங்க் பேலன்ஸை பார்த்து கம்மியாகுதுன்னு பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கம்மியாகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொருத்தவங்களோட வெற்றியை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது. அடுத்து இவ்வளோ பணத்துக்கு இவ்வளோ சொத்துக்கெல்லாம் நான் எப்படி தகுதியானவன் நீங்கள் உங்களையே தாழ்த்துக்கிட்டிங்கன்னா பணம் உங்ககிட்ட வரவே வராது. இதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வர பணத்தை கதவை சாத்தி மூடி வச்சுட்டு உக்காந்துருக்கிறதுக்கு சமம். அதுக்கு பதிலாக உங்ககிட்ட இருக்க கொஞ்சம் பணமாக இருந்தாலும் அதுக்கு கிராட்டிடியூடோடு இருங்க. உங்களால் கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதிக்க முடியுன்ற பாசிட்டிவான பிலீஃபை உங்கள் மேலே வைங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது, இந்த மாதிரி நான் பணக்காரன் ஆகணும், என் லைஃப்பில் டெய்லி அஃபர்மேஷன் சொல்கிறேன், பாசிட்டிவாக நான் இருக்கிறேன் அப்படின்னா மட்டும் பணம் வந்துடாதுங்க. அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். மேனிஃபெஸ்டேஷன் எப்போவுமே ஆக்ஷனோட தான் ஒரு சக்ஸஸை கொடுக்கும். ஸோ நீங்கள் வெறும் திங்க் பண்ணால் மட்டும் போதாது, ஆக்ஷன் வேணும். நிறைய புது புது ஸ்கில்ஸ் கற்றுக்கோங்க. வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். எதுலையாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் நமக்கு பெருசாக கிளிக் ஆகும். அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுங்க உங்களோட டெய்லி லைஃப்பில். யூனிவர்ஸ் அப்போ பார்த்து சொல்லும், ஓகே இவங்க ரெடி ஆகிட்டாங்க போல், ஸோ அப்போ நம்ம இவங்களுக்கு மணி ஃப்ளோவை கொடுக்க ஆரம்பிச்சிடலான்ட்டு நம்ம பண்ணுற ஆக்ஷன்ஸை பார்த்து தான் யூனிவர்ஸ் நமக்கு பணத்தை நம்மக்கிட்ட தரத்துக்கே ஆரம்பிக்கும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் யோசிக்கிறது தான் உங்கள் வாழ்க்கையோட ரியாலிட்டி. இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மணி உங்ககிட்ட வரதை யாராலையும் தர முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.